கைஸ், இன்னைக்கான வீடியோஸ்ல வந்து சின்ன பேபிஸ்க்கு எப்படி ஃபுட்டு கொடுக்கறது, அப்புறமா மீன்ஸ் ஆகாம பார்த்துக்கிறதுக்கு 4 டிப்ஸ் என்னன்னு பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் நம்ம சின்ன மீனுங்களுக்கு எப்படி ஃபுட் கொடுக்கணும்னா, உங்களுக்கு தேவையான இப்போ 3 மீன் இருந்துச்சுன்னா 4 ஃபுட்டு எடுத்துக்கின்னு டம்ளரில் நசுக்கிக்கோங்க. ஒரு க்ளீன் பேப்பரில் நசுக்கிக்கிங்கன்னா திரும்ப அந்த ஃப்ரைஸ்க்கு வந்து போட்டிங்கன்னா செம்மையாக சாப்பிடும். அதுவும் இல்லாமல் மெயினாக 1 மந்த் குட்டிஸ்க்கு போடுங்க, சாப்பிடும். அப்புறமா மீன் எப்படி சாகுது, இனிமேல் அது பண்ணக்கூடாது, அது எப்படி சொல்கிறதுன்னு சொல்லிட்டா ஃபஸ்ட்டு வந்து நிறைய ஃபுட்டு போடாதீங்க, கன்ஃபார்மாக அது செத்துடும். அதுக்கப்புறமா வந்து நீங்கள் பேட் வாட்டர் வைக்கக்கூடாது, க்ளீன் பண்ணுங்கள். டெய்லி வாட்டர் இந்த மாதிரி க்ளீனாக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி வாட்டர் பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக இருக்கு உள்ள. அதுக்கப்புறமா இன்னொரு ரீசன் வந்து மீனுங்க தொட்டியில் நிறைய போட்டுறாதீங்க, கன்ஃபார்மாக செத்துரும். மீடியமாக போடுங்க. இப்போ இந்த சைஸ் தொட்டினா நீங்கள் மேக்ஸிமம் ஒரு 10 இல்லை 12 விடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் சின்ன கப்பி குட்டி தான். கோல்டு ஃபிஷ்லாம் ஒரு 4 அந்த மாதிரி போதும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக வந்து வாட்டர் டெம்பரேச்சர் மெயினாக பார்த்துக்கோங்க. குளிர்காலத்தில் நல்லா பார்த்துக்கோங்க மீனிங்கில். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? Bye pet families. Bye.